நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன், பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் பூமியால ஆள தேவையில்ல, அந்த வீட்டா ஆடா போதும். என் புருஷனை ஓரமா தள்ளிட்டு நீங்க அந்த பதவியில உக்காந்து நீங்க சாம்ராஜ்யம் நடத்துறது, என் புருஷனை லாஸ்ட்ல கீழே தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? என் வீட்டுக்காரர் மட்டும் இல்ல இந்த சாம்ராஜ்யமே உருவாக்கிறது, விஜய் சாரா தான் இந்த சாம்ராஜ்யமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஏய், உனக்கு என்னடியே தெரியும் இதை பத்தி, கம்பெனியை பத்தி? உன் புருஷன் அதாவது நீ ஏதோ ஒன்று கலந்து விட்டுக்கிற, அவன் குடிச்சு போட்டு கம்பெனில போய் ரகலை பண்ணிருப்பா. கம்பெனி பார்ட்னர்ஸ் எல்லாருமே இந்த கம்பெனியை திபால் பண்ணிடலாம், இனிமே இது தேவையில்ல, நாங்க இந்த கம்பெனி விட்டு போறவங்க ஷேரா கொடுன்னு கேக்குறாங்க. ஒருத்தருக்கும் 50 கோடி தரணும், தர முடியுமாடி உன்னால? 3 பேருக்கு பாரு, 3 ஷேர் 50 கோடினா 150 கோடி எடுத்து வெடி பார்க்கலாம். சும்மா ஆசி பிசுனா அப்படியே சும்மா நீ தான் ஏதோ புடிங்க தட்டு மாதிரியே பேசினு இருக்க, வாயெல்லாம் உடச்சிருவான். தெரிஞ்சா பேசணும், தெரியாகாட்டி பேசக்கூடாது. அவ பேசுறதுல என்னக்கா தப்பு இருக்கு? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு எதோ பண்ணறீங்க. நேற்று எனக்கு சுயநினைவே இல்லை. ஃபர்ஸ்ட் தெரியாம ஒரு நாள் நடந்த தவறை வச்சு ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இத்தனை வருஷமா 8-9 வருஷமா கரெக்டா ரன் பண்ண நம்பர் 1ல விஜய் இண்டஸ்ட்ரின்னு சும்மாவா பேர் வாங்கிட்டு வந்தவன். இன்னைக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே எல்லாரும் அப்படியே சும்மா என்ன சீண்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கிறாரு. டே, நான் சொல்றது புரிஞ்சுக்கூடா, அவங்க இருந்து இப்ப விலைக்கு போயிருவேண்டா, விலைக்கு போனா போட்டுனால நான் சொல்ல மாட்டேங்க, அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. சரி விஜய், இந்த ஒரு சான்ஸ் ஓகே, நான் இந்த ஒரு சான்ஸ் மட்டும் நான் விட்டுறேங்க. ஏன்னா தெரியாம நேற்று ஏதோ ஒரு உங்களுக்குள்ள கஷ்டம், உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் போயிடுச்சு. அது இனிமே கம்பெனி பக்கம் வரக்கூடாது, கம்பெனி லாஸ் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா எல்லா பொறுப்பும் நீங்க ஏத்துறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இனிமே எந்த ஒரு பிரச்சனை வராது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாக்குறுதி கொடுத்துட்றாருங்க. வேற லெவலுங்க. இந்த மாதிரி கொடுத்ததுதான் தரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். நம்ம விஜய் கொடுக்காம இருந்தா இன்னும் யார் யார் என்னென்ன பேசுவாங்களோ எல்லாத்தையும் பேச்செல்லாம் அந்த காதில் வாங்கினா சைலண்டா நம்ம ஊம கொட்டானாட்டம் ஓரமாக தான் நின்றுருக்கணும். ஆனால் இப்போ நாம் ஆடுறதுதான் கபில ஆட்டம், நம்ம ஆளை இறங்கி நாம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறங்கி ஆடணுங்க. நம்ம ராஜேஸ்வரி வாய போலந்துன்னு பார்க்கணும். போன வீட்டில் மொத்தத்தையும் திபால் பண்ணி விட்டு அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு புருஷன் கோடீஸ்வரன் இருந்தவன பிச்சைக்காரன் ஆக்கி விட்டு அங்கேருந்து சரி தப்பிச்சு இங்கே வந்து இதெல்லாம் காசா பேரு பல்கா சுருட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டுன்னு பார்த்து வந்துருக்காங்க. அங்கே 25 கோடி கடை இருக்கு. இந்த பிஸ்னஸ் நான் ரன் அவுட் பண்ணா உடனே என் பாட்டுக்கு 25 கோடி எட்டுன்னு போயிட்டு அந்த கடத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ராணி மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. நீ கடன் பட்டு நீ நாசனமா பண்றதுக்கு நம்ம விஜய் கடங்காரன் ஆயிட்டு விஜய் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இதுதான் அக்கா பாசம். அதான் அக்காவை தாய்க்கு சிற நிகரா வச்சிருந்தாரு நம்ம விஜய். அப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரி கேவலம் காசுக்கோசரம் நம்ம விஜய பச்சை ஏமாத்தி எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படி பண்றாங்க. ரஞ்சிதா சொல்லவே தேவையில்ல, என் காதல் தான் உண்மை, நான் தான் இங்க எல்லாத்தோட காதல் அப்படியே சும்மா கொடி கட்டி பறக்கிறேன். அந்த அளவுக்கு நான் உயிரை வச்சுன்னு இருக்கேன், இந்த அளவுக்கு உயிரை வச்சுன்னு இருக்கேன், உயிரை தான் வச்சுன்னு இருக்கேன். புருஷனுக்கு அதாவது காதலிச்சே ஒருத்தன் நாசமா போறத பார்த்துட்டு வேடிக்கை யாரான ஒருத்தர் பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம ரஞ்சிதா எனக்கு காசு வந்தா மட்டும் போதும், காசு பணம் துட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக மட்டும்தான் பார்த்துன்னு இருக்காங்க. இப்ப காசு வந்தா போதும், நான் என் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஜம்முன்னு கும்முன்னு நடத்தின்னு போயினே இருந்துருவேன். அதை விட்டு இப்படி அப்படி நொப்படினால என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. இவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கையே ஒரு மாயம். இந்த மாய வழியில மாட்டிக்கொண்டே இவங்க முழிக்கிற எல்லாமே ஒரு பிரம்மைங்க. இந்த பிரம்மையெல்லாம் எப்படி நாம முடிச்சு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாத்துக்கும் நான் ஒரு காலம் நேரம் வரும், அந்த நேரத்துல எல்லாமே அடங்கி போயிடும். நம்ம விஜயோட ஆட்டம்னு ஆரம்பிக்கலைங்க. விஜயோட ஆட்டம் அதிரடியான ஆட்டம். அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சாருன்னா ஒருத்தரும் தாங்க மாட்டாங்க. பிசினஸ் விஷயத்துல ஒரு சரியான கிரிமினல் மைண்ட் அழகா யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு அடிச்சு எந்த இடத்துல எந்த கொட்டேஷனை போட்டு எந்த இடத்துல எந்த டெண்டரை தூக்கினா நம்ம பிசினஸ் நல்ல க்ரோத் ஆகும் நல்லாவே தெரியும் விஜய்க்கு. என்ன இப்ப கொஞ்ச நாளா வீட்டுல பிரச்சனை, வெண்பா பிரச்சனை, மல்லியை வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை சிதற விட்டதுனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நின்று இருக்கு. அது கூட நிக்கல. அந்த ப்ரொடக்ஷன் ரொம்பவே மட்டமான குவாலிட்டியில போனது எல்லாமே ராஜேஸ்வரி பண்ண வேலை தான். மேனேஜரும் இதை யார் பண்ணாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மேனேஜரை அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓட விடணும். அவன் தான் இதெல்லாம் பண்ணிப்பான். அவனை அடிச்சு ஓட விட்டா எல்லா விஷயம் தெரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியணும், யார் பண்ண வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். நம்ம விஜய் முடிவு பண்றாரு. கரெக்டா அந்த மேனேஜர் நைஸா கூட்டு அழகா அப்படியே வாயில வாழைப்பழத்தை வைக்கிற மாதிரி பேசி வாயிலிருந்து எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறாரு. உடனே அவன் இருந்து ராஜேஸ்வரி தான் பண்ண சொன்னாங்க. சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்ன வேலையை விட்டு தூக்கிறாங்க. என்ன சார் இந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க, உங்களை போய் வேலையை விட்டு தூக்கணும்? தொப்பு 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 கணத்தில் போட்டுக்கோங்க, கணத்தில் போட்டுக்கோங்க. உங்களை வேலையை விட்டாலாம் இல்ல,
ஜெயில போட்டு உன்னை கழிச்செண்ண வைக்கிறேன்டா. இவ்வளவு திமுரு தான், இவ்வளவு கொழுப்பு தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுப்பேன். நான் பல வருஷமா கட்டி காப்பாத்த என்னோட கௌரவத்தை ஒரு நாள் நீ சிதைச்சிட்ட. உன்னை சும்மா விட்டுருவனா? இப்படியே விட்டுருவனா? உன்னை வச்சு பெரிய மீன், அதான் சின்ன தூண்டில போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானாலும் அப்படி இல்லை, அந்த மீனை வச்சு பெரிய மீனை பிடிக்கும், அவ்வளோ கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, செய்யோ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.